சிவனின் அடியை காண்பதற்காக விஷ்ணு பகவான் வராகம் பன்றி அவதாரம் எடுத்து பூமிக்குள் செல்வார். அது போய்கொண்டே இருந்தது. திரும்ப வந்து, ஐயனே, என்னால் தங்களது அடியை காண முடியவில்லை, சென்று சிவபெருமான் கிட்ட ஒத்துக்குவாரு. அடுத்ததா பிரம்மதேவர் அன்னப்பறவை உருவம் எடுத்து சிவபெருமானின் முடியை காண திரும்பி போவாரு. சிவனிடம் யார் பெரியவர் என்று கூறியே இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு நொந்து போனவரா மீண்டும் வந்து, என்னால் முடியாது அப்படின்னு தன்னுடைய தவற ஒத்துக்காம தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து சிவபெருமானிடம் நான் உங்களுடைய முடியை கண்டேன் என்று கூறுவார் பிரம்மதேவர். பிரம்மன் பொய் சொன்னதை தெரிந்து கொண்ட சிவபெருமான் கோபத்தில், உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ இனி நடக்காதுன்னு சாபமிடுவாரு. விஷ்ணு பகவான் உண்மையை கூறியதால் எனக்கு சமமாக பூமியில் கோவிலும் பூஜையும் கிடைக்கும்னு வரம் அளிப்பாரு. பொய் சொன்ன தாழம்பூவை இனி என்னுடைய பூஜையில் யாரும் உன்னை சேர்க்க மாட்டார்கள் என்று சாபிச்சிடுவாரு. அதனால் தான் இன்றும் சிவத்தலங்கள் மெதிலும் தாழம்பூவை மட்டும் சிவபெருமானுக்கு படைக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்றொரு வரலாறும் இந்த திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு உண்டு. பிரிங்கி முனிவர் சக்தியை வணங்காமல் சிவனை மட்டும் வணங்கி வருவாரு. அவருக்கு சிவனும் சக்தியும் ஒன்று என்று உணர்த்துவதற்காக சிவன் அம்பிகையை பிரிவது போல ஒரு லீலை நடத்துவாரு. பார்வதி தேவி இந்த தலத்திற்கு வந்து சிவனிடம் மீண்டும் இணைய தவம் இருப்பாங்க. சிவபெருமான் பார்வதிக்கு காட்சி தந்த போது தனது இடது பாகத்தில் பாதி உடலாக ஏற்று அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுப்பாங்க. பிரிங்கி முனிவர் உண்மையை உணர்ந்தார். இவ்வாறு சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரராக வடிவம் எடுத்தும் சிவராத்திரி விழா உருவானதுமான பெருமை உடைய தலம் தான் இந்த திருவண்ணாமலை. சரி, இந்த ஸ்தலத்திற்கு திருவண்ணாமலை என்றும் சிவபெருமானை அண்ணாமலையான் எதற்கு அழைக்கிறாங்கன்னு தெரியுமா? அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பெயர். அண்ணா என்றால் நெருங்கவே முடியாதுன்னு என்று பெயர் தரும். பிரம்மனாலும் விஷ்ணுவாலும் அடியையும் முடியையும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் தான் அண்ணாமலை என்று பெயர் பட்டது. கைலாயத்திற்கு லிங்கம் இருப்பதால் கைலாயம் சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். ஆனால் லிங்கமே மலையாக இருப்பதால் தான் திருவண்ணாமலைக்கு சிறப்பு. இந்த மலை தான் இந்த ஸ்தலத்திற்கு மிக பெரும் புனிதமாக கருதப்படுது. திருவண்ணாமலை கிரிவலம் தான் புகழ்பெற்றதா இருக்கும். இந்த மலையையே லிங்கமாக கருதி சித்தர்களும் முனிவர்களும் ஞானிகளும் வலம் வந்துட்டு இருக்காங்க. உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை உள்ளதாக கருதப்படுது. கிரேதா யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் பொன்மலையாகவும், இப்போது இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் உள்ளது இந்த திருவண்ணாமலை. இந்த மலைக்கு காந்த சக்தி இருப்பதாக காந்தவியல் புவியியல் வல்லுநர்கள் ஆராய்ந்து கூறியிருக்காங்க. கிரிவலம் செல்லும் போது எங்கேயாவது துவங்கி எங்காவது முடிக்க கூடாது. மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் பக்தர்கள் நடந்தே செல்ல வேண்டும். வாகனங்களை செல்லக்கூடாது. இந்த கிரிவல பாதையில் 8 திக்கிலும் ஒவ்வொரு லிங்கமும் இருக்கும். இந்திரலிங்கம், ஈசானிய லிங்கம், குபேரலிங்கம், வாழுலிங்கம், வருணலிங்கம், நிருதிலிங்கம், யமலிங்கம், அக்னிலிங்கம், இந்த லிங்கங்களை வணங்கித்தான் கிரிவலம் செல்லணும். மலையை ஒட்டி பக்கமா போக கூடாது, இடது பக்கமா போக வேண்டும். நம்ம கூட சேர்ந்து சித்தர்களும் நடந்து வருவார்கள் என்பது ஐதீகம். இதனால நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க இறைவன் கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. பேசிக்கிட்டே கிரிவலம் போக கூடாது. சிவபெருமானை நினைத்தபடியே அண்ணாமலைக்கு அரோகரா என்றும் மனதில் நினைத்தபடியே நடக்க வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கைகூப்பி வணங்க வேண்டும். வணங்கிவிட்டு வேறு திசையில் பார்க்காமல் வானத்து நிலவை ஒரு முறை பார்த்து வணங்க வேண்டும். இங்கு ஒவ்வொரு நாளும் பௌர்ணமி நாளை பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. கோபுரம் அதிகம் கொண்ட கோவில் இந்த திருவண்ணாமலை. கிட்டத்தட்ட 9 கோபுரங்கள் இருக்கு. கிளி கோபுரம் 81 அடி உயரம் கொண்டது. தெற்கு திருமஞ்சன கோபுரம் 151 அடி உயரம் கொண்டது. தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டது. மேற்கு பொய் கோபுரம் 160 அடி உயரம் கொண்டது. மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம் கொண்டது. வடக்கு அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி உயரம் கொண்டது. வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி உயரம் கொண்டது. இந்த கோவிலின் உள்ளே 6 பிரகாரங்கள் இருக்கும். 142 சன்னதிகள், 82 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 கால் மண்டபம், அதனடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையர் பாத மண்டபம் என அமைந்த கோவில் இந்த திருவண்ணாமலை கோவில். கோவிலின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெரிய குளங்கள் இருக்கும். அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கிளி கோபுரம் பக்கத்தில் தீப தரிசன மண்டபம் இருக்கும். மங்கையர்கரசி அம்மையார் என்கிறவங்க 1202 இந்த மண்டபத்தை கட்டினாங்க. இதை மங்கையர்கரசி மண்டபம்னு சொல்வாங்க. இங்குதான் தீபம் ஏற்றும் முன்பு பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருள்வாங்க. சிவன் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் பெருமாள் பிரம்மா இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்த அந்த திருநாள் தான் தீப திருநாள்னு கொண்டாடப்படுது.
அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் 5 தீபங்கள் ஏற்றி பூஜை செய்வாங்க. பின்பு அந்த 5 தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைப்பார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகாந்தநாதர் தத்துவம் என்பது வழக்கம். பரம்பொருளான சிவனே பல வடிவங்களால் அருள்கிறார் என்கிறதே இந்த நிகழ்ச்சியின் ஒரு கருத்து. பின்பு இந்த தீபத்தை மலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். மாலையில் கொடிமரம் அருகில் உள்ள மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருள்வார்கள். அப்பொழுது மூலஸ்தானத்தில் இருந்து அர்த்தநாதீஸ்வரர் வருவார். அவருக்கு முன்னால் அகண்ட தீபம் ஏற்றியதும் மலையில் மகா தீபம் ஏற்றப்படும். அந்த வேளையில் அண்ணாமலையார் ஜோதி வடிவில் காட்சி தருவதாக ஐதீகம். மகா தீபம் ஏற்றும் வேளையில் மட்டுமே அர்த்தநாதீஸ்வரரை தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் இவருடைய சன்னதியை விட்டு வெளியில் வரமாட்டாரு. ஜோதி வடிவில் பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும் போது சுவாமி அந்த வாசலில் வழியாக வெளியே வருவது வழக்கம். ஆனால் சிவத்தலமான இங்கு ஜோதி ரூபத்தில் பெருமாள் சொர்க்கவாசலை கடக்கிறார். சிவன் சன்னதிக்கு பின்புறம் பாமா ருக்மணியுடன் வேணுகோபால் சன்னதி இருக்கிறது. இவர் அருகில் கருடாழ்வார், ஆஞ்சநேயர் இருப்பாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலை இவருடைய சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி பூஜை செய்வாங்க. அதன் பிறகு அந்த தீபத்தை பெருமாளாக கருதி பிரகாரத்தில் உள்ள வைகுண்ட வாசல் வழியே கொண்டுட்டு வருவாங்க. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் என்பதால் பெருமாளும் ஜோதி வடிவில் எழுந்தருள்வதாக சொல்கிறார்கள். ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிக்கிறது நமக்கு தெரியும். இந்த தலத்தில் உள்ள விநாயகருக்கு செந்தூரம் பூசுறாங்க. சம்பந்தாசூரன் எனும் அசுரனை விநாயகர் வதம் செய்த போது அவனுடைய ரத்தத்தில் இருந்து பல அரக்கர்கள் உருவாகி இருக்காங்க. அவனுடைய ரத்தத்தை விநாயகர் உடலில் பூசிக்கொண்ட இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் சித்திரை பிறப்பு, விநாயகர் பிறப்பு, திருக்கார்த்திகை, தை மாதம், விநாயகர் சதுர்த்தி என வருடத்தின் 4 நாட்கள் மட்டும் இவருக்கு செந்தூரம் சாற்றும் வைபவம் நடக்குது. இவரை தவிர யானை திரை கொண்ட விநாயகர் தனி சன்னதியிலும் இருக்காரு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு நந்திக்கு இந்த கோவிலில் விசேஷ பூஜை நடக்குது. அன்று அனைத்து காய்கறிகள், பழங்கள், இனிப்பு வகைகள், பலகாரங்கள் மற்றும் அனைத்து வகைகளான மாலைகள் அணிவித்து பூஜை செய்யப்படும். அந்த நேரத்தில் அண்ணாமலையார் நந்தியின் முன் எழுந்தருளி அவருக்கு காட்சி தருவார். தனது வாகனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமா திருவண்ணாமலையில் சிவன் இவ்வாறு எழுந்தருளுகிறார். திரு கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமான் கண்களை அன்னை பார்வதி தேவி விளையாட்டா மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாகி தவித்து வந்தனர். இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூ உலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருப்பாங்க. ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி. இதனால் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார். உடனே பார்வதி தேவி, ஐயனே, நீங்கள் என்னை ஒருபோதும் பிரியாமல் இருக்க உங்களுடைய திருமேனியில் எனது இடது பாகம் தந்தருள வேண்டும்னு வேண்டி கேட்டு இருக்காங்க. இதற்கு சிவபெருமான், அண்ணாமலை நீ சென்று தவம் செய்து வான்னு உத்தரவிடுவாரு. அவ்வாறே பார்வதி தேவியும் தவம் செய்வாங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது. அப்போது மலையை இடதுபுறமா சுற்றிவான அசரீதி ஒலித்தது. அதன்படி கிரிவலம் சென்று அன்னையை அழைத்து தனது மேனியில் இடது பாகத்தை அழித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வராக காட்சி தந்தார். இதை நினைவு கூறும் விதமா அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுது. இந்த மலையின் உயரம் 2688 அடி. கிரிவலம் பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும் 306 தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன. 26 சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர். அடிக்கு 1008 லிங்கங்கள் அமைந்துள்ளது என்பர். மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தா ஒவ்வொரு வகை தரிசனமா 27 வகை தரிசனத்தை நம்ம காணலாம். முருகப்பெருமானுக்கும் அறுபடை வீடு இருக்கிறது நமக்கு தெரியும். அது போல விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்கு இந்த தலத்தில். கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கத்தில் உள்ள அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி தான் விநாயகரோட முதல் படை வீடு. இந்த தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, திரு அம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்து இருக்கு. நரசிம்மர் இரண்யவதம் செய்த போது அருகில் இருந்த சிறு பாலகனான பிரகலாதனை நரசிம்மரோட உக்கிரம் தாக்காது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, இரணியனின் மனைவி கர்ப்பமாக இருந்த போது நாரதர் யோசனைப்படி கிரிவலம் வருவாங்க. அப்பொழுது பெய்த அமுத மழை துளி மலை மீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது. அதுதான் அக்குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால் இரணியன் மகன் பிரகலாதனுக்கு அதிகம் சக்தி இருந்ததாக ஒரு கதையில் கூறப்படுகிறது. கிரிவலம் செல்ல நினைத்து ஒரு அடி எடுத்து செல்ல நினைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும். 2ஆம் அடிக்கு ராஜ சூழ யாகம் செய்த பலனும் கிடைக்கும்.
மூன்றாம் அடிக்கு பல யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும். திருவண்ணாமலை என உச்சரித்தாலே 5 எழுத்து மந்திரமான ஓம் நமச்சிவாய என்று 3 கோடி முறை உச்சரித்த பலனும் கிடைக்கும். மகாதீபம் தரிசனம் கண்டால் அவர்களின் 21 தலைமுறையினருக்கு புண்ணியம் கிட்டும். கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் சன்னதிக்கு 3 வாயில் காவல்கள் ஒரே நேர்கூட்டில் இருக்காது. இதன் வழியே படுத்து நெளிந்து வளைந்துதான் வெளிவரணும். பாவம் நீக்கும் அண்ணாமலை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது பெரியோர்களின் வாக்கு. அதை போன்றே இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவியில் பாவங்கள் எல்லாம் தீர்க்கும் என்பது ஐதீகம். திரு அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் பாதமும் அமைந்திருக்கு. கோபுரத்தின் வலது புறத்தில் அண்ணாமலையார் பாதமும் நம்ம பார்க்க முடியும். அடிமுடி காணாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் கடுந்தாமம் காண வேண்டி தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்தில் அமைந்துள்ளது இந்த திருப்பாதம். அண்ணாமலையார் பாத சன்னதி தனி சன்னதியாக இந்த கோவிலில் அமைந்திருக்கு. கோவில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்வது நன்மையாகும். பாத தரிசனம் சன்னதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகிறது. பாதத்தில் சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர், முருகன், கோதண்டராமன், சக்தி தேவியின் திருவடிவங்கள் காட்சி தருகிறது. மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதமும் அமைந்திருக்கு. திருவண்ணாமலை ஆர்கேயின் காலத்தேது என்கிறார்கள். அதாவது 200 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். திருவண்ணாமலை வயதை இவர்கள் 260 கோடி என்று மதிப்பிட்டிருக்காங்க. இது உலகிலேயே மிக பழமையான மலை என்று டாக்டர் பீர்பா சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்திருக்காரு. முதல் கணக்கெடுப்பின்படி மலையின் உயரம் 2665 அடி உயரம் என்று கணக்கிட்டு இருக்காங்க. திருக்கார்த்திகை திருநாளன்று மாலை 6 மணிக்கு 10 தீபங்களும் மேல தாளத்துடன் வெளியே எடுத்து வந்து கொடிக்கம்பம் அருகே உள்ள தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவார்கள். அந்த நிமிடத்தில் அர்த்தநாதீஸ்வரர் வெளியே வந்து காட்சி கொடுத்துவிட்டு உடனே உள்ளே சென்று விடுவார். அது 2 நிமிட தரிசனம் தான். அப்பொழுது வாசல் வழியே பெரிய தீபத்தை ஆட்டி மலைக்கு அடையாளம் காட்டுவார்கள். இதற்காகவே காத்திருந்தோர் மலை மீது உடனே மகாதீபம் ஏற்றி விடுவார்கள். மக்கள் கோட்சமாக அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கூறி தரிசனம் கண்ட பிறகு வீட்டுக்கு சென்று வீடு முழுக்க தீபம் ஏற்றி மாவிளக்கு ஏற்றி பூஜை செய்துவிட்டு விரதத்தை முடிப்பார்கள். 7 அடி உயரம் உள்ள சிவப்பு குப்பரையில் தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. மக்கள் கோட்சமாக அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று கூறி தரிசனம் கண்ட பிறகு வீட்டுக்கு சென்று வீடு முழுக்க தீபம் ஏற்றி மாவிளக்கு ஏற்றி பூஜை செய்துவிட்டு விரதத்தை முடிப்பார்கள். 7 அடி உயரம் உள்ள சிவப்பு குப்பரையில் தான் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. 3000 கிலோ பசுனை, 1000 மீட்டர் காடா துணி, 2 கிலோ கற்பூரம் கொன்று ஏற்றுவார்கள். தீபம் ஏற்றும் உரிமை உடையோர் மீனவ இன பரத்வாஜ குலத்தவர்கள். இவர்களின் பரம்பரையினர் தான் இப்பொழுது தீபம் ஏற்றுகிறார்கள். தீப விழாவன்று இவர்கள் கோவிலில் ஒன்று கூடுவார்கள். அண்ணாமலையார் தீபம் என்பது திருவிளக்கின் விஸ்வரூபம். தீபம் என்பது லட்சுமி தேவியின் வடிவத்தையும் சரஸ்வதி தேவியின் பிம்பத்தையும் பார்வதி சக்தியை ஒன்றாக சேர்த்து திருவிளக்கு தீபச் சுடரில் 3 தேவிகளின் வடிவத்தையும் காணும் அனைவரும் நற்கதி அடைவர் என்பது பெரியோர்களின் கருத்து. எனவே தான் தீபம் என்றாலே விசேஷமாக கருதப்படுகிறது. கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றி வழிபட்டால் சிவனின் அருளுடன் சேர்ந்து 3 தேவியரின் அருள் கிடைக்கும். தீப ஒளி தீய சிந்தனை ஏற்படாத வண்ணம் தடுக்கிறது. இதன் அடிப்பாகத்தில் பிரம்மா, தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணு, நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றனர். தீப ஜோதி வழிபாடானது இருள் போன்று நம்மை சூழ்ந்து நிற்கின்ற தடைகளையும் இடையூறுகளையும் 7 சனி, அஷ்டம சனி போன்றவற்றால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்களையும் போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தையும் வளமான வாழ்வையும் தரும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ எப்படி இருக்கு என்றும் உங்கள் கருத்துக்களையும் நீங்க திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்று அண்ணாமலையார் தீப ஜோதியை தரிசனம் செய்து இருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம TN நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நன்றி, வணக்கம்.